தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 38 வசனம் 5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நீர் மரித்து விடுவீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன பொழுது ஆண்டவரே சுவர் புறமாய் திரும்பி தேவ சமூகத்துல அழுத பொழுது ஆண்டவரே கர்த்தர் மகனுடைய விண்ணப்பத்தை கேட்டீங்க, கண்ணீரை கண்டீங்க. ஆயுசு நாட்களிலே 15 வருடம் நீங்க கூட்டி கொடுத்தீங்க சுவாமி. ஆமாண்டவரே, இந்த நாள்ல வியாதி படுக்கையில இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தீர்க்காய்ச்சை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. உங்க சமூகத்துக்கு நேராக வரும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்த தொட்டு சுகப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. இந்த நாள்ல குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த தீர்க்காய்ச்சை தாங்க சுவாமி. வியாதி நிமித்தமாய் ஆண்டவரை பலவீனப்பட்டு இருப்பார்கள், ஆனால் கத்தர் இந்த நாள்ல அவர்களை பலப்படுத்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சோர்வுகள் எல்லாம் கத்த நீக்கி போட்டு அவருடைய ஆயுசு நாட்களை கத்த பெருக பண்ணி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் சுவாமி, ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தமாக ஆண்டவரே அதிக சோர்வோடு கூட இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இனி மரணம் தான் எனக்கு நல்லது என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு உங்க சமூகத்துக்கு நேராக வந்து நிற்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்காய்ச்சியும் பலனை நீங்க கட்டளையிடுவீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவ சமூகத்துல ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. தேவ சமூகத்துல போய் என்ன ஒரு தங்களுக்கு ஏற்படுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவரே தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அப்பா காரியத்தெல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணுவீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எதிராய் இருக்கிற காரியத்தை ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக மாறுதலாய் முடிய பண்ணி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க. அதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.